அஸ்ஸலாமு அலைக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களே அவங்க சிறப்பு வாய்ந்தவங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. வாழ்ந்து போல அல்லாஹ்வுடைய பணி வருது. அது நீண்ட ஒரு வரலாறு. நான் உங்களுக்கு ஒரு சாப்பிட்டாக அதை 1 லட்சத்துக்கு மேல வாழ்றாங்க. அப்ப அது என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய பயணத்தை தொடர்றாங்க. அல்லாஹ்வுடைய தாவத்துக்காக போறாங்க. அந்த மக்கள் இடத்துல ஒரு 30 வருஷமா தாவத்து இல்லை. மக்கள் கேட்ட பாருங்க என்ன செய்வாங்கன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது அடிச்சு கொண்டு போய் குப்பையில கொடுத்து, அதுல சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் சின்ன சின்ன குருவிகள் என்ன செய்யுமா, போய் தண்ணியை எடுத்து வந்து அதோட ஏண்ட தண்ணி எடுத்து மூஞ்சி துடிக்கும். மறுபடியும் முடிச்சு மறுபடியும் போய் இஸ்லாத்தை போய் பாரு. என்னடா மறுபடியும் இந்த மனிதர் வந்துட்டாரு, மறுபடியும் அடிச்சு கொண்டு போய் குப்பையில. அபிமார்கள் உள்ள சோதனை பாருங்க. எப்பொழுது இந்த மார்க்கத்துக்காகவும் இந்த இஸ்லாத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படியே 30 வருஷம் ஆகும். நல்லா ஒரு இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், எனக்கு கொடுத்த தொல்லைகள் அதிகமான தொல்லைகள், இந்த மக்களுக்கு ஒரு இதை இறக்கி, இவங்க கொடுத்த தொல்லை என்னால சகிக்கவும் முடியல. இப்ப அல்லாஹ் சொல்றான், சரி ஒரு 40 நாள் தவணை சொல்லுங்க. மக்கள் இடத்துல ஒரு 40 நாள் டைம் சொல்லுங்க. அதே மாதிரி சொன்னாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க, அந்த நேரத்துல பார்ப்போம், 40 நாள் வரட்டும் அப்ப பார்ப்போம்ட்டாங்க. 40 நாள் நெருங்குது. அப்ப எல்லா இடத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா அல்லாஹ், நான் சொல்லிட்டேன், அப்படியா, நீங்க அந்த மலைக்கு பின்னாடி போயிருங்க அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. பாருங்க, ஒரு லைட்டான நெருப்பு காத்துக்குன்னு ஒரு சூழ்நிலை வருது. மக்கள்லாம் ரொம்ப துடிக்கிறாங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த இறைவனை நம்ம வழிபட்டு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லாரும் செய்யற ஒரு மடத்துல போய் நின்றுறாங்க. நின்று இறைவன்ட்ட மன்னிப்பு, யா அல்லாஹ், நாங்க செஞ்ச குற்றத்தை மன்னிச்சு, நாங்க ஏதோ அறியாம தெரியாம செஞ்சிட்டோம், பாவத்தை மன்னிச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, அந்த காத்துல எல்லாம் மாட்டி நல்லபடியா வாழ்றாங்க. இதுக்கடையே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுறாங்க. அந்த நபியை தான் நம்ம பின்பற்ற, லா இலாஹ இல்லல்லாஹ் யூனுஸ் ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லணும். மக்கள்லாம் தேடுறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். அப்ப என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விட்ட கேட்காம அவங்க பாட்டுல மனம் போற போக்குலயே போறாங்க. பாருங்க, சைத்தான் அந்த இடத்துல வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. பாருங்க, நபிமார்களே கெடுத்துட்டான் சைத்தான். அதுக்குதான் சைத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நபிமார்களே வழிகெடுத்து நம்மளாம் ஏமாத்தோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, சைத்தான் என்ன செஞ்சான், ஒரு தாடி வீடி பாடி வச்சுக்கிட்டு வந்து, இந்த மாதிரி மக்கள் நல்லாதான் இருக்காங்க, அவங்க நல்லபடி சந்தோஷமா தான் இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மேல ஆஹா நம்ம கேட்ட துவாவை இவங்க ஏத்துக்கலையே அப்படின்ட்டு அப்படியே மனம் போன போக்குல போறாங்க. அங்க வந்துகிட்டு ஒரு கப்பல்ல ஆட்கள்லாம் போயிட்டு இருக்காங்க பயணம். அந்த இடத்துல இருந்தாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏறிட்டாங்க. ஏறின உடனே என்ன செஞ்சாங்க, நடுக்கடல்ல போய் கப்பல் ஆடம்ல அசைந்து நின்றுச்சு. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தான் குற்றவாளி, நீங்க சீட்டு போட்டு பார்க்க மாட்டா. 3 வாட்டி போட்டு பாக்குறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் குற்றவாளி. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, நம்ம தான் குற்றவாளின்னு சொல்லி மக்கள்லாம் என்ன செய்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் நம்மளால மக்களுக்கு கஷ்டப்படுத்துன்னு சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் குதிக்க போறாங்க கடல்ல. பெரிய மீன் வாயை பிளந்துட்டு, அல்லாஹ்வுடைய உத்தரவு, வாயை பிளந்துக்கிட்ட உடனே வாயை பிளந்து என்ன செய்றாங்க, உள்ள குதிச்சிடறாங்க. மீன் முழுங்கிது. அல்லாஹ்வுடைய உத்தரவு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த கிராட்சி கூட ஏற்படும், அவங்களோட உடம்புல எந்த இது வரக்கூடாது. நீ அப்படின்னு அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த மீன் அப்படியே அல்லாஹ்வுடைய உத்தரவு ஆழத்துல கொண்டு போய் அதிசயத்துக்குள்ள பாக்குறாங்க. அதிசயத்தை உள்ள பார்த்த உடனே என்ன செய்றாங்க, லா இலாஹ அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன், இந்த திக்ரை விடாம ஓதிக்கணும். பாருங்க, அதான் ஒரு கஷ்டத்துல நபிமாருடைய அதை கடைபிடிக்கணும். ரொம்ப ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கும்போது லா இலாஹ அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன் அதை நம்ம ஓதிக்கிட்டு இந்த சூறாவை இந்த திக்ரை ஓதுங்க. லா இலாஹ அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன் இதை ஓதிக்கிட்டே இருங்க, அல்லாஹ் உங்க கஷ்டத்துக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு இதுதான். இதை என்ன செய்யாங்க, மீன் வயிற்றுகளே ஓதுறாங்க. எல்லா அதிசயத்தையும் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, அந்த மீன் வயிற்றுகளை கண்ணாடி போல ஆக்கிடுச்சு. அப்ப என்ன செய்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடல்ல இருந்து லா இலாஹ அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன் அதை அப்படியே ஓதிக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் சொன்னா, மீனை நீ கக்கிரு, கரையில கொண்டு வந்து கைக்கிடுச்சு. அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி மீன் வந்து கரையில கைக்கிட்டு அது போயிடுச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா பாருங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்திரிச்சு நடக்கவோ கொண்டதுக்கு தெம்பில். அப்ப அந்த இடத்துல ஒரு கொடி ஒண்ணு முளையுது, அந்த கடற்கரைக்கிட்ட ஒரு கொடி. அப்ப அதுல இருந்து அவங்க சாப்பிடவும் அல்லாஹ் தஆலா தரகாத்த உடம்பு தரகாத்து கொடுத்த உடனே அப்படியே வர்றாங்க. அப்படியே வந்தோடனே அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்புக்கிறாங்க. இறைவா, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு.
நீ எல்லாத்தையும் அறிஞ்சவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவன் சொல்லிட்டு அல்லா இடத்துல மன்னிப்பு வேணும். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அந்த இடத்துல ஒரு பானை சட்டி செய்யக்கூடியவர் செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, பானையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அவங்க நபிமார்கள்லாம் பார்த்தா அழகோடு ஒளிவோடு இருப்பான். அந்த பானை சட்டிக்காரர் உடனே வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மூஞ்சி அதையும் பார்த்த உடனே வாங்க சாப்பிடுங்க இருங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிடுறாங்க. அந்த இரவு தங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அல்லாஹ் வகி இறங்கிட்டு, யூனுஸ நீங்க என்ன சொல்லுங்க, அந்த பானை சட்டி செய்யறாருல அவட்ட அந்த சட்டிலாம் உடைச்சு போச்சு. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்லாம் கொடுத்து என்னை தங்க வச்சிருக்காரு, அவர்கிட்ட எப்படி பானை சட்டிலாம் உடைச்சு, என்னோட உத்தரவு நீங்க சொல்லிடுங்க. உடனே என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெரியட்ட நான் போயிட்டு வர்றேன், சரி நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கன்னு அவரு சொல்றாரு. உடனே இவங்க சொல்றாங்க, அந்த பானை சட்டிலாம் நீங்க உடைச்சு போட்டு. அப்ப அவர் ரொம்ப கவலைப்படுறாரு, பாருங்க என் கையால நான் கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருக்கேன், நீங்க இதை எப்படி உடைச்சு போட சொல்றீங்க. அப்ப அல்லாஹ் உடனே வைக்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமே நான் 1,00,000 மக்களை நான் படைச்சு வச்சிருக்கேன், நீங்க நெருப்பால மழை பிடின்னு சொன்னீங்களே, அது எப்படி நான் அழிக்க முடியும். பாருங்க, பானை சட்டி அவர் கையால செஞ்சதை அவர் உடைக்கிறதுக்கு அவர் மனசு வரல. நீங்க 1,00,000 பேரை நீங்க உடைக்க இந்த மாதிரி நெருப்பால மழை பெஞ்சு அழிக்க சொன்னீங்க, இதுல என்ன நாயம். உடனே சுஜியில விழுந்துறாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இறைவா என்னை மன்னிச்சிரு. அஸ்ஸலாமு அலைக்கும்.